நீங்க ஒரு மாருதி ஏஎம்டி வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களோ சர்வீஸ் பண்றீங்களோ அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. இதுல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து ரைஸ் ஆகுது, பிக்கப் இல்ல. விஷுவலா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஏஎம்டி யூனிட்ல வர இந்த கிளட்ச் ஆக்சுவேட்டர் பிஸ்டன் சொல்லுவோம். இது வந்து ஆயில் லீக் ஆகுது. இந்த ஏஎம்டி ஆயில் வந்து லீக் ஆகிட்டே இருக்கு. இது லீக் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சுவேட்டருக்குள்ள ஒரு ஆயில் சீல் வரும். இந்த ஆயில் சீல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தான் இந்த மாதிரி லீக் ஆகிற பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போ அந்த மாதிரி டைம்ல கிளட்ச் வந்து ஸ்லிப்பரிங் ஆகும். கிளட்ச் என்கேஜ்மெண்ட் கரெக்டா இல்லாத போது பிக்கப் டிராப் ஆகும், இன்ஜின் வந்து ரைஸ் ஆகும். இதுக்காக கியர் பாக்ஸ் இறக்கி கிளட்ச் பிளேட்டு கவர் அசம்பிளி செக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லா ஓன் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு கிளட்ச் பிளேட்டு கவர் அசம்பிளி ரிலீஸ் பேரிங்கு ஃபுல் செட்டா மாத்துறேன். இது கூட வந்து கிளட்ச் ஆக்சுவேட்டர் பிஸ்டனும் மாத்திட்டு ஸ்கேன் போட்டு ஆல் லேர்னிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி வண்டியை டெஸ்ட் டிரைவ் எடுத்து பார்க்கும்போது பிக்கப் ப்ராப்ளம், ரைசிங் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு.